ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டெய்லி ரொட்டீன் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கந்தசஷ்டி விரதமுக்கு அப்புறம் நான் வந்து வீட்டில் என்ன குக் பண்ணேன் அப்படின்றத பற்றியும், அன்றைய டே ஒர்க்கெல்லாம் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றியும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல எனக்கு வந்து வாசலில் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோலமே ஆக்சுவலி போட தெரியாது. ஏன்னா நான் வந்து யூஜி வரைக்கும் தான் இங்கே படித்தேன். அப்புறம் பிஜி, எம்ஃபில் இது எல்லாமே வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு ஒர்க் பண்ணதும் வந்து அப்படியே 4 இயர்ஸ் வந்து ஹாஸ்டல்லே இருந்து தான் நான் வந்து காலேஜில் லெக்சரராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் என்னால் இந்த கோலம் போடுறதுக்கான ஆப்ஷன், வீட்டு வேலையை கற்றுக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கோலம் போட பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஏதோ அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி தோணும். சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பார்த்து மெனக்கெட்டு போடுவேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அது மாதிரி எனக்கு வந்து கோலம் போடுறது வந்து ரொம்ப ஹாப்பியான சந்தோஷமான விஷயம். அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சிம்பிளான ஒரு பூக்கோலம் தான் போட்டேன். டெய்லி ஷார்ட்டில் கூட நான் ஷேர் பண்ணுவேன், டெய்லி நான் போடுற கோலம் என்ன அப்படின்றது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் நான் வந்து அதை ஷேர் பண்ணுவேன். ஸோ கந்தசஷ்டி விரதம் வந்து 7வது நாள் திருக்கல்யாணம் அப்போ தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் வந்து அப்படி தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் 6 o'clock மேலே வீட்டில் வந்து முருகனுக்கு வந்து அகெயின் எல்லாமே பண்ணி கோலம்லாம் போட்டு, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அன்னைக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றனால வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பக்கத்தில் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே பூர்ணாங்குப்பமில் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. லாஸ்ட் இயர் நான் வந்து போயிட்டு வந்தேன் அந்த கோவிலுக்கு. இந்த இயரும் சரி திருக்கல்யாணம் போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து விருந்து வைப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து போனேன். பட் நாங்கள் போன நேரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. 8:30க்கு மேலே தான் ரீச் ஆனோம். அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி ஃபுட்டுக்காக லைனில் வந்து வெயிட் பண்ணோம். பட் வந்து சாப்பாடு தீந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நம்ம மேலே தான் தப்பு, லேட்டாக போனனால. இருந்தாலும் இந்த விரதம் இருக்கவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி சுண்டலும் கேசரியும் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது கிடச்சிது. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஏதோ முருகனை நம்பி போனோம், நமக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புகிறாருல்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப வந்து அதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மோர் மட்டும் இருந்தது. ஃபுட்டு எல்லாம் மற்ற ரெசிபீஸ் எல்லாமே வந்து காலியாகிடுச்சு. மோர் இருந்தது. ஸோ மோர் குடிக்கிறது வந்து நல்லது அப்படின்றதுக்காக மோர் மட்டும் ஒரு பாட்டிலில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே அப்புறம் கிளம்பிட்டு அடுத்த நாள் வந்து எழுந்திரிச்சு நம்ம வந்து கலசத்தம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல. அதனால் வந்து அந்த ஒர்க் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த விளக்கு இது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி, கலசம் வச்சோம்ல அது எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு, தேங்காய் நல்லா தான் இருந்தது. பட் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை மட்டும் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதாவது நம்ம வந்து குக் பண்ணும்போது, அதாவது நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜாக குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் போச்சு. அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து குக்கிங் ஒர்க்குக்கு வந்தாச்சு. குக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது சரி மோர் குழம்பு பண்ணலாம். எடுத்தோடனே நம்ம வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட வேணாம், மோர் குழம்புன்றது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அப்படின்றனால நான் வந்து அதுதான் குக் பண்ணேன். இந்த மோர் குழம்பு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்னது எப்படின்னா கல்யாண வீட்டில் செய்வாங்கள்ல மோர் குழம்பு, அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க ஒரு வந்து மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னா, முதல்ல வந்து கடலப்பருப்பு, அதே மாதிரி துவரம்பருப்பு எடுத்துக்கணும். ரெண்டுமே வந்து சேம் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூன்னா அந்த கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எக்ஸஸாக என்ன சேர்ப்போம் அப்படின்னா தனியா சேர்ப்போம். அதாவது வரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொத்தமல்லி, அதுதான் சேர்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்தா போதும். ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குழம்பு, வீணாக போகாது. 2 days இப்போ செய்கிற இந்த ஃபார்மேட்டில் செஞ்சிங்க அப்படின்னா 2 days கூட வெளியிலே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வரமல்லி, அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அது மாதிரி சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம
காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து ஊற வச்சு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற விட்ருங்க. சோக் ஆகட்டும். 1/2 hourக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து எதை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னா வெண்பூசணி இருந்தது வீட்டில். ஸோ அதை வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். வெண்டைக்காவிலையும் சிலர் செய்வாங்க. என்கிட்ட வெண்டைக்காய் அந்நேரத்துக்கு இல்லை, வெண்பூசணி மட்டும்தான் இருந்தது. நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு வானலில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டுக்கோங்க. கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா இந்த வெண்பூசணியை போட்டுட்டு அது ஒரு 2 கொதி வந்த உடனே நல்லாவே குக் ஆயிரும். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப நிறையா ஊற்ற வேண்டாம். ஏன்னா நீர்க்காய் அப்படின்றனால இது வேகும்போது இதிலேருந்தே நீர் விடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது குக் ஆகிடுச்சு. வெஜிடபிள் குக் ஆன உடனே நம்ம வந்து இப்போ சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். ஏன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து நொரன்னு அரைச்சோம் அப்படின்னா அந்த நொரன்னு இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் கீழே போய் வந்து குழம்புக்கு அடியில் தேங்கிடும். அதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்காது. அதை அரைச்சிக்கோங்க. அது கூட வந்து தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி இதையும் சேர்த்து வந்து அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கட்டி தயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மோராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மத்தால வந்து சிலுப்புறதா இருந்தால் சிலுப்பிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து ஒரு கிரைண்ட் விட்டாலே வந்து அது நல்லா வந்து ஒரு மாதிரி மோர் ஆயிரும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து இப்போ நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட்டு நீங்கள் வந்து தயிர் வர ஊற்றி வச்சுட்டு மதியம் செய்யறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள் வந்து குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் முதல்ல நம்ம இந்த சோக் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து லைட்டாக ஒரு கொதி வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மோரையும் வந்து அதில் சேர்த்துடணும். உப்பு வந்து தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மோர் ஊற்றுனோடனே கண்டிப்பாக கொதிக்கக்கூடாது. சிம்மில் லைட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரசம் வந்து நுரக்கட்டி வரும்ல அது மாதிரி அப்படியே லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். சுற்றி முதல்ல நடுவில் பபுள்ஸ் வரும், அப்புறம் லைட்டாக ஃபுல்லாக சுற்றி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கரெக்டான இது. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்புக்கு வந்து தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து குழம்புல நீங்கள் வந்து அப்படியே கொட்டிட வேண்டியது தான். இதுக்கு வந்து தாளிப்புக்கு கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அது யூஸ் பண்ணணும். அதே மாதிரியே நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து சிலர் காஞ்ச மிளகா வந்து சேர்ப்பாங்க. காஞ்ச மிளகா சேர்க்கும்போது அந்த குழம்போட கலரே மாறிடும். ஒரு மாதிரி அது ஒரு லைம் எல்லோ மாதிரி இருக்கும்ல, அது வந்து சேர்க்கும்போது ஒரு மாதிரி ரெட்டிஷாக மாறிடும். அதனால் நான் இப்படி தான் தாளிப்பு கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தாங்க போச்சு கந்த சஷ்டிக்கு அடுத்த நாள் வந்து வீட்டில் ஒர்க் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.